ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சட்டம் என் கையில். சாச்சி அவங்களுடைய டைரக்ஷனில் சதீஷ் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் சட்டம் என் கையில். சட்டம் என் கையில் படத்தினுடைய டைரக்டர் சாச்சி அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் MS ஜோன்ஸ், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் முத்தையா, படத்தினுடைய எடிட்டர் மார்டின் டைட்டஸ். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சதீஷ், பவல், அவங்களோட சேர்ந்து வித்யா பிரதீப், மைம் கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, அவசரமாக வண்டி ஓட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால ஏற்படக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்னன்றதான் படத்தினுடைய மீதி கதை, ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இதில் ஹீரோ சதீஷ் அண்ட் அவர் வேக வேகமாக கார் ஓட்டிகிட்டு வராரு. அண்ட் ஆரம்பத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு பைக்காரனை ஏற்றிடுறாரு. இறங்கி போய் பார்த்தா அவர் ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருடைய பாடியை எடுத்து வண்டி கார் டிக்கியில் வச்சுக்கிட்டு போகிறாரு. வேறு எங்கேயாவது கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் போட்டுடலான்னு. அங்கே எங்கேயுமே கரெக்டாக அவருக்கு மாட்டலை. அதுக்குள்ளே பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் போலீஸ் செக்கிங்கில் இருக்கிறாங்க. ஸோ போலீஸ் கிட்ட போகும்போது தான் தெரிய வருது இவர் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறாருன்னு. அதனால் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் டிடியில் அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. பெரிய கேஸ் ஒன்று போட்டு உன்னை உள்ளே போடுறனா இல்லையாம் பாரு போலீஸ் சொல்கிறாரு. அண்ட் அவருடைய காரையும் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறாங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ உள்ளே பாடி இருக்குது. அவருக்குடைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. சைமல்டேனியஸாக இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய செயின் அதெல்லாம் பறிக்கப்பட்டு அது ஒரு பக்கம் நடக்குது. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் அப்படி போகுது. ஸோ அதுவும் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, கடைசியாக அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அண்ட் அதை எப்படி சதீஷ் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதையாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சின்ன கான்செப்ட், அது ரொம்ப அழகாக த்ரில்லரோடு கொடுத்துருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. எப்பவுமே சதீஷ்னாலே ஒரு முழுக்க ஒரு காமெடி படம் அப்படி தான் இருக்குன்றதை தாண்டி கொஞ்சம் அவருக்கு என்னெல்லாம் வருமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய டைரக்டர் சாச்சி அவங்களுடைய டைரக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய விறுவிறுப்பு சுறுசுறுப்பு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் ஃபினிஷ் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் MS ஜோன்ஸ் படத்துக்கு த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் மார்டின் டைட்டஸ் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்தில் கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப ஒரு திருப்திகரமான படமாக இந்த வாரத்தில் வந்ததில் த்ரில்லர் படமாக வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த சட்டம் என் கையில். அண்ட் சதீஷ் அவர்களுடைய ஒர்க் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்ததுக்கு நீங்கள் பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போங்க. ஓகே சதீஷ் படமா காமெடி தான் இருக்கும், இல்லை இப்படி தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும், இல்லைனா ஒரு அந்த மாதிரியான ஒரு தாட் இல்லாமல் போயிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வர போகிறோன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பிளானிங் எல்லாம் போகுனீங்கன்னா உங்களை டெஃபினெட்லி ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் இந்த சட்டம் என் கையில் படம் இருக்கும். இவ்வளவு அழகான ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் அ டீமாக பாவா செல்லதுரையாக இருக்கட்டும், ரித்விகாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப தத்ரூபமாக நம்மளுக்கு படத்தோட இன்னும் அடுத்து என்ன நடக்குன்ற விறுவிறுப்பு தன்மையை சீட்டு முனையில் உட்காந்து பார்க்குற விதத்தில் கொடுத்துருக்கக்கூடிய படமாக இந்த சட்டம் என் கையில் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு த்ரில்லர் படம், அப்படியே நல்லா ரசித்து நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். கொஞ்சம் கூட நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவில் இருக்கணும்னு நினச்சி பார்க்கணும் படத்தை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக இந்த சட்டம் என் கையில் படம் இருக்கும். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள்.